Assalamu alaikum. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஜூலை 2025ஓட செகண்ட் பார்ட் டைட்டில்ட் நோ ஃபியர் நோ கிரீஃப் இன்சைட்ஸ் ஃப்ரம் தி குரான் அண்ட் மாடர்ன் சைக்காலஜி. அச்சமில்லை, துக்கம் எதுவும் இல்லை. குரான் மற்றும் நவீன உளவியலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் இல்லாட்டி நுண்ணறிவு. இன்ஷால்லா இந்த ஆர்டிக்கல்ல வந்து நான் வந்து எப்படி குரானும் நவீன உளவியலும் நம்மளுக்கு வந்து பயத்தையும் அச்சத்தையும் கட்டுப்படுத்துறதுல அதை வந்து கையாளுறதுல எப்படி வந்து ரெண்டுமே உதவி செய்யுது அப்படின்றத நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். குரான்ல நம்ம பார்த்தோம்னா கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய வசனத்துல சொல்லி தராங்க பயத்தையும் துக்கத்தையும் எப்படி வந்து தாண்டி வர்றது, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பத்தியும். அண்ட் வந்து இப்போ இருக்கிற உளவியல் கோட்பாடுகள் அதுல வந்து நம்மளுக்கு சொல்லி தரதெல்லாம் எப்படி வந்து குரான்ல எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தரதோட ஒத்து போகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கணும் அப்படின்னா, சூரா 2 வசனம் 112. அடிபணிதல் ஒரே மார்க்கம். உண்மையில் எவர்கள் கடவுளுக்கு மட்டும் தங்களை முற்றிலும் அடிபணியே செய்து அதே சமயம் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றனரோ அவர்கள் தங்களுக்குரிய வெகுமதியை தங்கள் இரட்சகரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த வசனம் இதை வந்து முக்கியத்துவப்படுத்தி சொல்லுது அப்படின்னா, கடவுளுக்கு மட்டும் சரணடைதல் மற்றும் நல்ல காரியங்கள் செய்தல் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து இந்த வசனத்துல சொல்றாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க பயமோ அச்சமோ துக்கமோ அவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு வந்து வாக்குறுதி தருது இந்த வசனம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய நம்பிக்கை மற்றும் நம்மளுடைய நன்னறியான காரியங்களோட ஒரு விளைவா நம்மளுக்கு வந்து மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம உளவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து தன்னலமற்ற செயல்கள் செய்யறாங்களோ, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக செயல்கள் செய்யறாங்களோ அவங்க வந்து மன ரீதியா ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். கனிவோட செய்யக்கூடிய செயல்கள், அதே மாதிரி அறத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது ரெண்டுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தத்தையும் ஒரு காரணத்தையும் வந்து உண்டாக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அச்சமோ துக்கமோ எதுவுமே இருக்காது. செல்ஃப் டிரான்செண்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க உளவியல்ல. அப்படின்னா வந்து நம்மளுடைய சுயநலத்தை வந்து தாண்டி வருது, அதையும் தாண்டி செயல்கள் செய்யறது, அதை வந்து பத்தி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத பத்தி அதை பத்தி மட்டுமே யோசிக்காம செயல்கள் செய்யறது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த மன நிறைவு கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு குரான்ல சொல்லித்தர சரணடைதலை பத்தியும் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை பத்தியும் குரான் சொல்லித்தரதோட ஒத்து போகுது. சூரா 2 வசனம் 262. எவர்கள் கடவுளுக்காக தங்கள் பணத்தை செலவு செய்து பின்னர் அந்த தர்மத்தை தொடர்ந்து அவமரியாதையோ அல்லது தீங்கோ செய்யாமல் இருந்தால் அவர்கள் தங்கள் வெகுமதியை தங்கள் இரட்சகரிடமிருந்து பெறுவார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா கடவுள் நிமித்தம் கடவுளுக்காக மட்டும் நம்ம வந்து சின்சியரா மனப்பூர்வமா நம்ம வந்து தர்மம் கொடுக்கறதோடைய முக்கியத்துவத்தை வந்து இந்த வசனம் சொல்லுது. மற்றவங்கள்ட்ட இருந்து புகழ்ச்சியோ எதிர்பார்க்காம இல்லாட்டி மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாம கடவுளை மட்டும் தேடி நம்ம வந்து செய்யக்கூடிய தர்மத்தை பத்தி இந்த வசனம் சொல்லுது. அண்ட் வந்து நம்மளுக்கு என்ன மறு உறுதி அளிக்குது அப்படின்னா, நம்ம வந்து மனப்பூர்வமா தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மன நிம்மதியும் பாதுகாப்பையும் தருது. எதுல இருந்து அப்படின்னா இந்த அச்சம் மற்றும் துக்கம் ரெண்டுத்துல இருந்துமே நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உளவியல் ரீதியான ஆராய்ச்சியை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த மக்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, ரிட்டர்ன் வந்து எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு செய்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பொதுவாகவே ரொம்ப சந்தோஷமாகவும்
அவங்களுக்கு வந்து இந்த பதட்டம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம தாராள மனப்பான்மையோட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை நம்ம உடலில் சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. அண்ட் அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சந்தோஷத்தையும் நம்பிக்கை உணர்வையும் அதிகரிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை வந்து குறைக்குது. ஸோ நம்ம வந்து கடவுளின் பாதையில் அவருக்காக மட்டும் நம்ம வந்து மனப்பூர்வமாக செலவு செஞ்சோம் அப்படின்னா, புகழ்ச்சி எதையும் எதிர்பார்க்காம மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு மன அமைதியை கொண்டு வந்து தரும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தாராளமான செயல்கள், அது வந்து எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம வந்து செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மனநிறைவும் அது வந்து மன அமைதியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆங்ஸைட்டி, பதட்டம், நம்மளுடைய மன அழுத்தம் எல்லாமே வந்து அது குறைச்சிரும். சூரா 2 வசனம் 274. எவர்கள் தர்மத்தை இரவிலும் பகலிலும் மேலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அதற்கான வெகுமதியை தங்கள் இரட்சகரிடமிருந்து பெறுவார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஸோ இந்த வசனத்துல பார்த்தோம்னா இது வந்து தர்மம் கொடுக்கறது அப்படின்றத வந்து அது வந்து நம்ம வெளிப்படையா செய்கிறோமோ இல்லை வந்து யாருக்கும் தெரியாம செய்கிறோமோ அதை வந்து தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வரதை பத்தி சொல்லுது. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன வாக்குறுதி அளிக்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து தர்மம் கொடுக்குறாங்களோ, தன்னலம் இல்லாம கொடுக்குறாங்களோ அவங்க வெகுமதி அளிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அச்சத்துல இருந்தும் துக்கத்துல இருந்தும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுக்குது. ஸோ நம்ம தொடர்ச்சியா செய்யக்கூடிய செயல்கள், கனிவோட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறோமோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு திருப்தியும் ஒரு மன அமைதியையும் வந்து அது கொண்டு வந்து தரும். ஸோ இதே தான் வந்து சைக்காலஜிலையும் உளவியல்லையும் சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது வந்து நம்மளுடைய சஃபரிங்கை, நம்மளுடைய கஷ்டத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு. ஸோ வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நல்லது செய்கிறது, நம்மளுக்கு வந்து மற்றவங்க ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனை தருது. அண்ட் அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கு வந்து மன ரீதியாக நம்ம ஸ்திரமாக இருக்கிறதுக்கு உதவி செய்து, அதே மாதிரி அச்சம், துக்கம் அப்படின்ற உணர்வுகளை வந்து கம்மியாக்குது. சூரா 2 வசனம் 277. தெய்வீக உத்தரவாதம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தி மேலும் தொடர்பு தொழுகைகளை கவனமாக கடைபிடித்து மேலும் கடமையான தர்மத்தையும் ஜக்காத் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய வெகுமதியை அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து பெறுவார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த வசனம் வந்து கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் நன்னறியான காரியங்கள், தொழுகை, தர்மம் கொடுக்கறது போன்ற செயல்களையும் வந்து கனெக்ட் பண்ணுது. நம்ம குரான்ல பார்த்தோம்னா குரான் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு மறு உறுதிப்படுத்துது. இப்படி இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்ம ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி அமைதி கிடைக்கும். அண்ட் வந்து அச்சமும் துக்கமும் எதுவுமே இல்லாமல் அவங்க வாழலாம் அப்படின்னு நம்மளுக்கு மறு உறுதிப்படுத்துது. ஆராய்ச்சிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த மக்கள் வந்து ஆன்மீக ரீதியான செயல்பாட்டுகளில் ஈடுபடுறாங்களோ, தொழுகை, ப்ரேயர் அந்த மாதிரி செய்கிறாங்களோ, சேரிட்டி அந்த மாதிரியான காரியங்களோட சேர்த்து செய்கிறாங்களோ, அவங்க வந்து ரொம்ப பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்க வந்து உணர்றாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு காரணத்தை தருது. அதே சமயம் நம்மளுடைய தொழுகையும் தர்மமும் நம்மளுக்கு வந்து மன ரீதியாக நம்ம உறுதிப்பாட்டோடு இருக்கிறதுக்கு, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. சைக்காலஜி படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு காரணத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா, தர்மம் கொடுத்து அறத்தோடையும் நெறிமுறையோடையும் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா,
நம்ம வந்து உளவியல் ரீதியா ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். ரொம்ப வந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லித் தருது. ஸோ நம்ம தொடர்ச்சியா செய்யக்கூடிய கனிவான செயல்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மன ரீதியா நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. அதே மாதிரி அச்சமும் துக்கமும் இல்லாம அதுக்கு எதிர்க்க நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை அது வந்து தருது. ஸோ நம்ம குரான்ல பார்த்தாலும் சைக்காலஜியும் சரி, ரெண்டுமே வந்து இந்த அச்சம் துக்கம் இது ரெண்டுமே வந்து நம்ம நம்பிக்கை, நன்னெறியான காரியங்கள், தர்மம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அது ரெண்டத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக கையாளலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லித் தருது. ஸோ நம்ம நடைமுறையில் இது எப்படி பண்ணுறது அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு குரான்ல எல்லாம் சொல்லித் தராங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து தர்மம் கொடுக்கறது, தொழுகிறது, தொடர்பு தொழுகைகள், நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படின்ற நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் அதை வந்து மறக்காம அதுலேயே வந்து நம்ம உறுதியாக இருக்கிறது. ஸோ இதை நடைமுறையில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அதான் தொடர்ச்சியாக கனிவான செயல்கள், தர்மம் கொடுக்கறது, தொழுகிறது, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட காரணத்தை மறக்காமல் இருக்கிறது, அதை பற்றி வந்து புரிஞ்சிருக்கிறது, நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்கிறது. இந்த 3 விஷயங்களுமே வந்து குரானும் சைக்காலஜியும் ரெண்டுமே வந்து ஒரே விஷயங்களை தான் சொல்லுது. ஸோ இதன் மூலயமா நம்ம பார்க்கும்போது உளவியல் ரீதியாக நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குரானில் கடவுள் நம்மளுக்கு சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா அது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே விஷயங்களை தான் சொல்லித்தராங்க. இப்போ வந்து குரான் நம்மளுக்கு சொல்லித்தர சில விஷயங்கள், குரான் நம்மளுக்கு தர வழிகாட்டுதலை பற்றி பார்ப்போம். அச்சத்துலேருந்தும் துக்கத்தையும் நம்ம எப்படி வந்து அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்றத பற்றி. சூரா 2 வசனம் 38. நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கீழே செல்லுங்கள். என்னிடமிருந்து வழிகாட்டல் உங்களுக்கு வரும்போது என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுவோருக்கு அச்சம் எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஸோ இந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன வாக்குறுதி அளிக்கப்படுது அப்படின்னா, யார் வந்து அந்த தெய்வீக வழிகாட்டுதலை பின்பற்றாங்களோ அவங்க வந்து அச்சத்துல இருந்தும் துக்கத்துல இருந்தும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சைக்காலஜியில் பார்த்தோன்னா சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா பகுத்தறிவற்ற பயத்தை வந்து பகுத்தறிவோடையும் பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டும் மாத்துறது. ஸோ இந்த ஐடியா வந்து குரான்ல நம்மளுக்கு சொல்ற அந்த வழிகாட்டுதலை பின்பற்றினா பயத்தை வந்து தவிர்த்திடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இது வந்து ஒத்து போகுது. நம்பிக்கை அப்படின்ற அந்த விஷயம் வந்து நம்மளுடைய மனங்களை அமைதிப்படுத்துது. நம்மளுக்கு எதனா கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு அதை எதிர்த்து அதை மீண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு சக்தியை தருது. சூரா 8 வசனம் 10. நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றி உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. என் நற்செய்தியை உங்கள் இதயங்களை வலுப்படுத்துவதற்காக கடவுள் வழங்கினார். வெற்றி கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றது. கடவுள் சர்வ வல்லமை உடையவர், ஞானமிக்கவர். இப்போ உள்ள நவீன உளவியல் வந்து மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பத்தி வந்து விழிப்போட இருக்கிறது. அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகமும் வந்து நம்ம மன அழுத்தத்தையும் மன வலியும் குறைக்கிறதுல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன நடக்குதோ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அதன் மூலயமா நம்மளுடைய கவலையை குறைக்கிறதுக்கு வந்து அது உதவி செய்யுது. இது வந்து குரான் நம்மளுக்கு சொல்ற நம்பிக்கை கொள்ளுங்க, சரணடைங்க அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப சிமிலரா இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நன்றி செலுத்துறதும், நம்மளுக்கு மேல உள்ள அந்த சக்தி மேல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கிறதும் நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். சூரா 3 வசனம் 139. நீங்கள் தடுமாறவோ அன்றி கவலை கொள்ளவோ வேண்டாம், ஏனெனில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்களே இறுதி வெற்றியாளர்கள். ஸோ
ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் வந்து உறுதியோட ஸ்ட்ராங்காக நல்ல காரியங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வந்து கெட்டது நடந்தாலும் கஷ்ட காலத்துலேயும் வந்து நல்லது செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுது. இந்த பாசிட்டிவான உறுதிமொழிகளும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத நம்புறது அண்ட் எப்போவுமே நம்ம வந்து வளர்ந்துட்டே போகணும், நம்பிக்கையிலையோ சரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் வந்து வளர்ந்துட்டே போகணும் அப்படின்ற அந்த மனநிலை வந்து நம்மளுக்கு கவலையில இருந்தோம் விரக்தியில இருந்தோம் நம்ம மீண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். சூரா 2 வசனம் 153. நம்பிக்கை கொண்டோரே, உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகைகளை கொண்டு உதவி தேடுங்கள். உறுதியான நிலையில் தொடர்ந்து இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். ஸோ இந்த உறுதிப்பாட்டு தொடர்பு தொழுகை இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய பயத்தையும் துக்கத்துல இருந்தும் நம்ம அதை கையாளுறதுக்கான முக்கியமான கருவிகளா இருக்கு. சைக்காலஜியில் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி, ஏசிடி, இந்த தெரப்பி வந்து என்ன ஊக்குவிக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கஷ்டமான விஷயங்கள், கஷ்டமான சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிறது. ஸோ இது வந்து எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா, குரான் நம்மளுக்கு சொல்லித்தர இந்த பொறுமையோடு இருக்கிறதோட வந்து இது வந்து ஒத்துப்போகுது. ஸோ வந்து நமக்கு வரக்கூடிய வந்து உணர்ச்சிகளை வந்து அதை தவிர்க்காம இல்லை அதை அடக்கி வைக்காம அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன மதிப்புகள் என்ன வேல்யூஸ் நம்ம வச்சுருக்கோமோ இல்லை என்ன கோல் வச்சுருக்கோமோ அதை நோக்கி போகிறத பற்றி வந்து தான் போகிறது தான் வந்து இந்த ஏசிடி வந்து நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுது. ஸோ யாரெல்லாம் வந்து கவலையோடு இருக்காங்களோ அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து தொழுதாங்க இல்லை ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து தரும். சூரா 9 வசனம் 40. கண்களுக்கு தெரியாத கடவுளின் படைவீரர்கள், அவரை நீங்கள் ஆதரிக்க தவறினால் கடவுள் ஏற்கனவே அவருக்கு ஆதரவளித்துள்ளார். இவ்விதமாக நம்ப மறுப்பவர்கள் அவரை துரத்திய போது, மேலும் குகையில் இருந்த இருவரில் ஒருவராக அவர் இருந்தபோது அவர் தன் தோழரிடம், கவலை கொள்ளாதீர், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று கூறினார். அப்போது கடவுள் அவர் மீது ஆறுதலையும் பாதுகாப்பையும் இறக்கி அனுப்பினார். மேலும் கண்களுக்கு தெரியாத படையினரை கொண்டு அவர்களுக்கு ஆதரவளித்தார். நம்ப மறுப்பவர்களின் கூற்றை அவர் கீழானதாக ஆக்கினார். கடவுளின் வார்த்தை மேலான அரசாலும், கடவுள் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். இந்த வசனம் வந்து எதை முக்கியமா சொல்லுது அப்படின்னா, தெய்வீக ஆதரவு வந்து பயத்தையும் துக்கத்தையும் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சமூகமா இருக்கோம், இல்லை நம்மளுக்கு ஆதரவளிக்க இன்னொருத்தவங்க இருக்காங்க, நம்ம மேல இன்னொருத்தவங்க கனிவோட இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வே வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஸோ அடுத்து வந்து சோஷியல் சப்போர்ட் தியரி அப்படின்றத படி பார்த்தோம் அப்படின்னா, சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு ஆதரவளிக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் ஒருத்தரோ இல்லை ஒரு சமூகமோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தனிமையில இருந்தும் மன அழுத்தத்துல இருந்தும் பதட்டத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்து பாதுகாக்க அதுல இருந்து வெளிவர வந்து உதவி செய்யுது. ஸோ நம்ம வந்து ஒரு சமூகத்தோட இல்லை ஒரு குழுவோட ஒரு பங்கா இருந்தோம், இல்லை ஒரு சப்மிட்டர் குரூப்போட ஒரு பார்ட்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளுடைய பயத்தையும் நம்மளுடைய துக்கத்தையும் குறைச்சிரும். சூரா 15 வசனம் 49 மற்றும் 50. நானே மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் என்பதை என் அடியார்களுக்கு தெரியப்படுத்துவீராக, மேலும் எனது தண்டனையோ மிகவும் வலி நிறைந்த தண்டனை ஆகும். ஸோ இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா கடவுளுடைய கருணை மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் வந்து அவருடைய தண்டனை மேல இருக்கிறதுக்கு வரக்கூடிய பயம், இது ரெண்டத்தோட பேலன்ஸை பத்தி வந்து இந்த வசனம் சொல்லுது. ஸோ நம்மளுடைய உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி வந்து நம்பிக்கை நம்ம வந்து விரக்தி அடைகிறதுலேருந்து நம்மளை தடுக்குதோ அதே மாதிரி பயமும் ஆரோக்கியமான ஒரு அளவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ சைக்காலஜி படி பார்த்தோம் அப்படின்னா
ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது முக்கியம்தான். எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கிறது முக்கியம்தான். ஆனால் வந்து நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாகவும் இருக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியமாக இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையும், சப்போஸ் அது வந்து வெற்றி அடையலை அப்படின்னா, இல்லாட்டி நம்மளுக்கு எதுவும் சேலஞ்சஸ் வரும், எதுவும் வந்து அதில் தடங்கள் வரும் அப்படின்னா, அதற்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம வந்து மன ரீதியாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஸோ குரான் சொல்கிற அட்வைஸ் 3. கடவுளுடைய திட்டத்தில் முழுசாக நம்பிக்கை வைக்கணும். அதற்காக வந்து பொறுமையை தொழுகை மூலயமா நம்ம வந்து கடவுள்கிட்ட தேடணும். அதே மாதிரி மற்ற சப்மிட்டர்ஸ் கிட்ட, மற்ற சரணடைந்தவர்கள்கிட்ட எப்போவுமே தொடர்புடைய இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் மஹ்மூத். சலாம் அலைக்கும்.